ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். சீக்ரெட் மெசேஜ் ரிவீலிங் கேண்டில் வீட்டிலே எப்படி பண்ணுறது இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். கிச்சன் டையிங் மிஷின், ஹாட் ஏர் கன், லிக்விட் தெர்மோமீட்டர், wax melting pot, double side tape and fragrance oils, soy wax, wicks, tin container. இப்போ நாம கேண்டில் மேக்கிங் ப்ராசஸை ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கேண்டில் செய்கிறதுக்கு தேவையான வேக்ஸை நம்ம மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். நான் 50 grams ஆஃப் சாய் வேக்ஸ் எடுத்துக்கிறேன். நாம் இந்த வேக்ஸை டபுள் பாய்லர் மெத்தட் யூஸ் பண்ணி மெல்ட் பண்ணலாம். டபுள் பாய்லர் மெத்தட் யூஸ் பண்ணி வேக்ஸை நம்ம ஜென்டலாக மெல்ட் பண்ணும்போது நமக்கு ஒரு கன்சிஸ்டண்ட்டான மிக்சர் கிடைக்குது. வேக்ஸோட டெம்பரேச்சர் கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகுது. நம்ம தெர்மோமீட்டரில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வேக்ஸோட டெம்பரேச்சர் ஒரு 70 to 80 டிகிரி செல்சியஸ் வரும்போது ஃப்ரேக்ரன்ஸ் ஆயிலை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கேண்டில் மேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நான் ஒரு 77 டிகிரி செல்சியஸ் வரும்போது ரோஸ் ஃப்ரேக்ரன்ஸ் ஆயிலை நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, வேக்ஸ் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போது டபுள் சைட் டேப் யூஸ் பண்ணி கண்டெய்னரில் நான் விக்கை ஸ்டிக் பண்ணி வைக்க போகிறேன். ஈஸியாக கிடைக்கிற திங்ஸை வச்சு தான் நான் இந்த கேண்டிலை மேக் பண்ணுறேன். ஸோ நான் என்னோடய மெசேஜை ஒரு பிளாக் சார்ட்டில் தான் எழுதி வைக்க போகிறேன். கண்டெய்னருக்குள்ளே வைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நான் சார்ட்டை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ண சார்ட்டில் ஃபெவிகால் அப்புறம் கிளிட்டர்ஸ் யூஸ் பண்ணி என்னோடய மெசேஜை நான் இப்போது எழுத போகிறேன். என்னோட மெசேஜ் இப்போது ரெடி ஆகிடுச்சு. MOC மகிழ் ஒளி கேண்டில்ஸ். இப்போது மெல்ட் பண்ணி வச்சுருக்க வேக்ஸை கண்டெய்னரில் பாதிக்கு மேலே வரைக்கும் பொறுமையாக ஃபில் பண்ணலாம்.
ஃபில் பண்ணிவிட்டு ஒரு 20 to 30 minutes நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே வச்சிடணும். நான் அதில் கொஞ்சம் கிளிட்டர்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணுறேன். 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் மேலே இருக்க லேயர் மட்டும் இறுகி இருக்கும். நாம் அந்த லேயர் மேலே நம்மளோட மெசேஜை வைக்கலாம். ரொம்ப நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணி வச்சிடக்கூடாது. லைட்டாக ஜென்டலாக மேலே வைக்கணும். மெசேஜை நம்ம இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் அது மேலே நம்ம ஒரு தின் லேயராக நம்ம வேக்ஸை அதில் ஃபில் பண்ணணும். ரொம்ப தின் லேயராக இருக்கணும். அவ்வளோதான், இது செஞ்சு முடிச்சாச்சு. இப்போது ஒரு 5 to 6 hours இதை நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் பத்திரமா எடுத்து வச்சுடணும். இப்போது ஹாட் ஏர் கன் யூஸ் பண்ணி ஒரு ஃபினிஷிங் டச் நான் கொடுத்துக்கிறேன். என்னோட கேண்டில் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம்.